ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, உங்கள் டெஸ்க்டாப்லையோ இல்லை லேப்டாப்லையோ ஒரு நியூ வால்யூம் வந்து கிரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம டெக் சப்போர்ட் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது உங்களோட ப்ரௌசரில் மினி டூல் பார்ட்டிஷன் விசார்ட் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா www.partitionwizard.comனு ஒரு வெப்சைட் இருக்கும். அதில் உள்ளே போய்க்கோங்க. அதில் ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னாக்க டவுன்லோட் பார்ட்டிஷன் விசார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரீ எடிஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து டவுன்லோட் ஆப்ஷன் வந்து அதில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் டேரெக்டாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆனதும் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது உங்கள் லாங்குவேஜை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்ததும் இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ப்ரீ எடிஷன் அண்ட் ப்ரோ எடிஷன் 2 ஆப்ஷன் இருக்கும். நமக்கு வந்து ப்ரீ எடிஷன் ஒன்று, அதனால் வந்து கண்டினியூ இன்ஸ்டாலிங் ப்ரீ எடிஷன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீ எடிஷனில் 2 விதமான பேக்கேஜ் வந்து இருக்கும், அவைலபிளாக இருக்கும். மினி டூல் பார்ட்டிஷன் விசார்ட், மினி டூல் ஷேடோ மேக்கர். நமக்கு வந்து மினி டூல் பார்ட்டிஷன் விசார்ட் அந்த பேக்கேஜ் ஒன்றும் போதும். அதனால் வந்து மினி டூல் ஷேடோ மேக்கரை வந்து அன்டிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செட்டப் ஃபைல் இன்ஸ்டாலேஷன் லொக்கேஷன் வந்து கேட்கும். அதோட டிஃபால்ட் லொக்கேஷன்லேயே வச்சு நெக்ஸ்ட்டு கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா உங்கள் செட்டப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகும். இப்போது உங்களோட அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிருச்சு. ஃபினிஷிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகும். இப்போ அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதும் இன்டர்ஃபேஸ் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். உங்கள் டிஸ்கில் வந்து என்னென்ன வால்யூம்லாம் இருக்கோ அந்த வால்யூமாக வந்து இதில் டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்அலோகேட்டட் ஸ்பேஸ்னு சொல்லி ஒரு வால்யூம் இருக்கும். அந்த வால்யூமில் வந்து உங்களுக்கு எரர் வந்திருக்கும். இப்போது அந்த வால்யூமை ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஃபில் ஆகிருக்கும். நீங்கள் எதுவும் சேஞ்சஸ் பண்ணணும்னா ட்ரைவ் லெட்ரு உங்கள் சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணால் ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஓகேங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அப்ளை அண்ட் அண்டுன்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அப்ளை கொடுத்துருங்க. அப்ளை கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா வார்னிங் மெசேஜ் மாதிரி ஒரு கேட்கும். அதில் எஸ் கொடுத்துருங்க. இப்போது உங்களோட பார்ட்டிஷன் வந்து க்ரியேட் ஆகுது. அவ்வளோதான், நம்ம க்ரியேட் பண்ண ட்ரைவ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா ஈன்னு, அதுதான் நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண ட்ரைவு. இப்போ நான் திஸ்பீஸ்லேயும் போய் செக் பண்ணி பார்க்க போகிறேன், அதுலேயும் காமிக்குதா இல்லையான்னு. இப்போ திஸ்பீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ட்ரைவ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம டெக் சப்போர்ட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.